நான் முந்தின நாளே ப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்கிறதுனால தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ரிலாக்ஸாக நான் குக்கிங் பண்ண முடியுது. அதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற சில விஷயங்கள் என்னென்ன மாதிரியான ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. எல்லோரும் சந்தோஷமாகவும் உடல் ஆரோக்கியத்தோட ஒன்றாவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது மண்டே ஈவினிங் எடுத்த விலாக் தான். ஈவினிங் கொஞ்சம் நேரம் மொட்டை மாடிக்கு போயிட்டு வரலாம், செடிங்கள்லாம் ரொம்பவே வாடி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 2-3 தடவையாவது செடிங்களுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்குது. ஸோ தினமும் இப்படி தண்ணி ஊற்றுறதுனால தான் நல்லா பூ பூக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது, நிறைய மொட்டு வச்சுருக்கு. சரி எல்லாம் பார்த்துட்டு இந்த பூச்சி குட்டி குட்டியான பூச்சிங்க எல்லாமே அந்த செடியில் இருக்க அந்த பூ மேலேயே வந்து உட்காந்துட்ருக்கு. ஸோ அதனால் செடிக்கு தண்ணி ஊற்றும் போதே அந்த பூவில் இருக்க அந்த பூச்சிங்களையுமே கழுவி விட்டுறது. அப்படி விட்டோம் அப்படின்னா மட்டும்தான் பூ அழகாக இருக்குது. இல்லை அப்படின்னா அந்த பூச்சிங்களே முக்கால்வாசி பூவை தின்றுது. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. நானும் இதை ரெகுலராக இப்படி கழுவி கழுவி மட்டும் விட்டுட்ருக்கேன். செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே சின்ன சின்ன செடிங்கள்லாம் களை செடியெல்லாம் நிறையா இருந்துச்சு. அது எல்லாமே பிடுங்கி போட்டுட்டு ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் மேலேயே வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறமா தான் கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தான் இருந்தாலும் நம்மளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ ஒதுக்கும் போது ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது இல்லைங்களா? மாடி ஃபுல்லாக எம்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சரி கூடிய சீக்கிரமே நிறைய செடிங்க வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம், எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வைக்கலாம். கீழே பார்க்கும்போது டைனிங் டேபிளே அப்படியே நாரி போய் கிடந்துச்சு. இந்த குட்டீஸுங்கெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டது, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்றேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எல்லாம் கசகசன்னு போட்டு வச்சுருந்தாங்க. சரி நம்ம வேலையாக டைனிங் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி மார்னிங் கொஞ்சமாக மசால் செஞ்சு வச்சுருந்தேன். சரி அதைவே கொஞ்சம் சூடு பண்ணி வச்சிடலாம். சூடு பண்ணி வச்சுட்டு நானோ இல்லை குட்டீஸுங்க யாராவது பூரியில் சப்பாத்தி கேட்டாங்கன்னா போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போய் நின்று சூடு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். நான் சூடு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதையும் குட்டிமா உடனே ஓடி வந்துட்டு அம்மா எனக்கு ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தானே என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பஜ்ஜி இல்லை போண்டா இந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி தாங்க ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணால். இந்த சம்மர் டைமில் ஆயில் ஐட்டம் நிறைய எடுத்துக்கிறது அவ்வளோக்கா நல்லது கிடையாது. பாப்பாக்கெல்லாம் சுத்தமாகவே ஒத்துக்காது, என் ஹஸ்பண்டுக்குமே அது ஒத்துக்காது. ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். சரி பாப்பா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால சரி ஓகே போண்டா தானே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வெங்காயத்தை கட் பண்ணி சாரி தொண்டு சரியில்லை 4-5 வெங்காயத்தை கட் பண்ணி அதுக்கப்புறமா பஜ்ஜி மாவு இருந்துச்சு போட்டு மிக்ஸ் பண்ணி போண்டா போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு இந்த கடல மாவு வச்சு நான் பஜ்ஜி போண்டா இந்த மாதிரியெல்லாம் நான் எதுவுமே போட மாட்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா எனக்கு அது சரியாக வர்றது கிடையாது. நான் அதனால் திரும்ப அதை நம்ம ட்ரை பண்ணி அது வேஸ்ட்டாக போகிறதுக்கு பஜ்ஜி மாவு தான் இருக்கேன், அதையவே மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நான் இப்படி தான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பஜ்ஜி மாவு ஏதாவது தான் ரெடி பண்ணி பஜ்ஜி மாவு வச்சு தான் நான் போடுவேன். நான் மேக்ஸிமம் கடல மாவில் போடவே மாட்டேன். நீங்கள் எப்படி பஜ்ஜி போண்டா சுடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கடல மாவு வச்சு போடுறதுக்கு மெஷர்மெண்ட் தெரியும் அப்படின்னா அதை கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதையுமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் பஜ்ஜி மாவு விடுறதுக்கு கூட சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச எனக்கு இந்த சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். போண்டா போட்டு கொடுத்ததையும் பாப்பா பயங்கர ஹாப்பி. ஸோ அதனால் அப்படியே தம்பியும் கூப்பிட்டு அவனுக்குமே போட்டு கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டு நைட் டின்னர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைடில் சாம்பாருக்கு குக்கர் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங்கு ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைட் பை சைட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாளைக்கு சுண்டல் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கருப்பு சுண்டல் குழம்பு வச்சுட்டோம் அப்படின்னா வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. வெள்ளை சுண்டல் குழம்பு செஞ்சேன் அப்படின்னா மாமனார் சாப்பிட மாட்டார். ஸோ அதனால் கருப்பு சுண்டல் ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டேன். நாளைக்கு சுண்டல் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் குழம்புக்கு வெங்காயம் உரிச்சு வைக்கணும். நான் இந்த வாரம் தொலைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் சின்ன வெங்காயம் உரித்து நாளைக்கு குழம்பு கலவாக மட்டும் உரிச்சிக்கலாம். மறுபடியும் நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது சின்ன வெங்காயம் இருக்கிறதோ ஓரளவுக்கு நம்ம உரிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் உரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை தான் வாங்கிட்டு வந்திருந்தேன்.
அதை வந்து எனக்கு கிள்ளி வைக்கிறக்கே நேரம் இல்லைன்னு பார்த்துக்கோங்களேன். அது இதுன்னு பண்ணிட்டு அந்த கீரையை கிள்ளி வைக்க முடியல நேற்றுக்கு ஈவினிங்கு. அதனால சரின்னு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டாம், நம்ம வந்து ஈரத்துணி வச்சு கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரத்துணி வச்சு தான் நான் கட்டி வச்சுருந்தேன். வெங்காயமெல்லாம் உரித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கீரையை கிள்ளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரையை கிள்ளிட்டு இருந்தேன். உடனே எங்கள் மாமியார் கூப்பிட்டு, கீரை கொடுமா நான் கிள்ளி வைக்கிறேன், நீ வந்து வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு அந்த கீரையெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் கிள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் வந்து அடுத்த கிட்டமாக என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்குறக்கு ஆரம்பிச்சிட்டேன். நானும் பாப்பா தம்பி நாங்கள் 3 பேர் தான் கீரை சாப்பிடுவோம். இவங்க 3 பேர் கீரை சாப்பிட மாட்டாங்க. சரி இவங்களுக்கு வந்து பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் தான் கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்னால நம்மளுடைய சேனல் அடுத்த கட்டமாக முன்னேறி இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலுக்கு அகரா பிராண்ட்லேருந்து இந்த மினி எலக்ட்ரிக் சாப்பர் வந்து ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 250 ml பாக்ஸு. இதில் வந்து நம்ம வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் மீட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபைனாக சாப் பண்ணிக்க முடியும். இது வந்து சார்ஜபிள் டைப் தான். 4 மணி நேரம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா அரை மணி நேரம் வந்து நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. சூப்பராக ஒர்க் ஆகுது. அதே போல் நம்ம அப்படியே வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த பிளேட் வந்து சுற்றுது. இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது சுற்றுறதே கிடையாது. நல்லா ஷார்ப்பான பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே வந்து அந்த பிளேட் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. அதே போல் அது வந்து குயிக்காக சாப் பண்ணியும் கொடுக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். நம்ம வந்து இதை லாக் பண்ணாமல் அப்படியே நம்ம வந்து பட்டன் ஆன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சுற்றுறது கிடையாது. நம்ம குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கோம், குட்டீஸுங்க எங்கே டக்குன்னு வந்து சின்னதாக இருக்குதுன்னு எடுத்து அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது கூட இந்த சாப்பரை நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்ம ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்கு, நம்ம குட்டி குழந்தைங்களாம் வச்சுருக்கும் போது ஆப்பிளெல்லாம் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சாப்பர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட் வந்து அரைச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பீட்ரூட் தான் போட்டிருந்தேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு 4 பட்டன் வந்து 4 டைம் தான் அமுத்துனேன். எவ்வளோ சூப்பராக சாப் பண்ணி கொடுத்துருச்சுன்னு பார்த்துக்கோங்களேன். நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சூப்பராக சாப் பண்ணுன்ட்டு. எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மெயினாக வந்து இந்த பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் இதெல்லாம் வந்து ஃபைனாக சாப் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த பூண்டு வந்து கட் பண்ணுறது எனக்கு பெரிய வேலையாக இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ஈஸியாக முடிஞ்சிடும்னா பார்த்துக்கோங்களேன். மார்னிங் வந்து ரிலாக்ஸாக வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதே போல் வெங்காயம் வந்து ஃபைனாக வந்து சாப் பண்ணணும். திடீர்னு என் வீட்டுக்காரர் என்ன பாரு, எனக்கு ஆனியன் தோசை வேணும் அப்படிம்பாரு. அதுக்கு நல்லா பொடி பொடியாக நின்று கட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லேட் ஆகும். அதே மாதிரி முட்டை ஆம்லேட் வேணும், நல்லா பொடி பொடியாக வெங்காயம் கட் பண்ணி போட்டு ஆம்லேட் போட்டு கொடு, இந்த மாதிரியெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு ஃபைனாக வந்து சாப் பண்ணி அந்த ஆனியன் கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இது வந்து இவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அமேசான்லேயுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா செக் பண்ணி கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நான் வெங்காயம் மட்டும் இல்லை, தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பூண்டு இதெல்லாமே வந்து சாப் பண்ணியுமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து நட்ஸ் எல்லாமே சாப் பண்ணி காட்டியிருக்கேன். நட்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராக சாப் பண்ணி கொடுத்துச்சு. நீங்களே பாருங்கள். நம்ம கேக் செய்கிறோம், அல்வா செய்வோம், அதுக்கப்புறம் கேசரி இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது நட்ஸை வந்து கிரைண்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தோணும். ஆனால் வந்து இது எங்கே ஃபைனாக சாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிகிட்டே நம்ம நிறையா டைம் விட்டுருவோம். அதுக்கு வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இந்த பிளேடு, அந்த கப்பு எல்லாத்தையுமே நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இந்த மோட்டரை மட்டும் வாஷ் பண்ணக்கூடாது. அதுக்காக நம்ம இப்படி வந்து தொடச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சார்ஜபிள் டைப் அப்படிங்கிறதுனால சார்ஜ் பண்ணியுமே காட்டுறேன். நான் என்கிட்ட ஆல்ரெடி வந்து இந்த கனெக்டர் இருந்துச்சு, அதோட நான் வச்சு இதை சார்ஜ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே சார்ஜுமே ஆகுது. நீங்கள் வந்து 4 மணி நேரம் நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அரை மணி நேரம் வச்சு நல்லா சூப்பராக யூஸ் பண்ணலாம். எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி வாங்கிக்கோங்க.
கீரையை வந்து எங்கள் மாமியார் கிள்ளி கொடுத்துட்டாங்க. சரின்னு அதையுமே வாஷ் பண்ணி அது ஃபுல்லாக வந்து தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிறதுக்காக வச்சுட்டேன். மார்னிங் வந்து அவசர அவசரமாக நம்ம வந்து கீரையை கழுவிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டைம் ரொம்பவே எடுத்துக்கும். ரொம்ப அப்புறம் வந்து டென்ஷனும் ஆகும். அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரையெல்லாம் முந்தின நாளே எடுத்து வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணியுமே எடுத்து வச்சுப்பேன். வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் அப்படியே ட்ரைன் ஆகிறதுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வச்சு வடிச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாமே வடிஞ்சு அது அப்படியே காஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஒரு பாக்ஸில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக வந்து நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு வந்து மார்னிங் வந்து ரிலாக்ஸாக குக்கிங் பண்ணுவேன். இப்போ வந்து நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுட்டேன். சாம்பார் வச்சுட்டு இட்லி ஊற்றிட்டேன். குட்டீஸுங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா வந்து கிச்சனையுமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு போய் படுத்துட்டோம் அப்படின்னா தான் காலையில் என்ன தான் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருந்தோம்னாலும் கிச்சனை வந்து நீட்டாக இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா தான் அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். என்ன நான் சொல்கிறது, ஆல்ரெடி நைட்டு கிச்சன் க்ளீன் பண்ணல அப்படின்னா எந்தெந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள். என் வீட்டுக்காருக்கு என்ன தான் இட்லி சுட்டிருந்தோம் அப்படின்னாலுமே தோசைக்கு சாம்பார் அவருக்கு நல்லா முருவலாக சுட்டு கொடுக்கறது தான் அவருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி அவருக்கு தோசை சுட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றி எடுத்து வச்சுட்டு அவருக்குமே தோசை சுட்டுக்கிட்டே அப்படியே கிச்சன் மொத்தத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்கள் மொபைலுக்கே டெலிவரி பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.